15வது குடியரசு துணைத் தலைவராக இன்று பதவியேற்கிறார் சி.பி. ராதாகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் மாளிகையில் காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பல்வேறு மாநில ஆளுநர்கள் டெல்லியில் முகாம். சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க டெல்லி பயணம். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இரவு கனமழை. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழை. முன்னெச்சரிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இருளில் மூழ்கிய கிராமங்கள். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் 2 புதிய விரிவாக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்தியாவின் முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி மையமாக தமிழ்நாடு விளங்குவதாக பெருமிதம். புதிய விரிவாக்கமும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது. இந்தியாவோட முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் மையமா தமிழ்நாடு விளங்குகிறது. டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு இடையான நம்முடைய கூட்டு முயற்சி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். திமுக ஆட்சியில் 4 முதலமைச்சர்கள் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுக இருந்து கொண்டு கிட்டது. இன்னைக்கு திமுகவில் 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. ஒன்று ஸ்டாலின் சொல்ற உதயநிதி ஸ்டாலின், பிறகு திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அம்மா. அவையிலும் விட்டு வைக்கல. இப்ப அவையிலும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கம்பெனிக்கு மூடு விழா நடத்தப்படும் என்று தாராபுரம் தொகுதியில் விளாசன். ஆக திமுக என்ற கம்பெனிக்கு மூடு விழா நடத்துகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். பாஜகவின் கட்டுப்பாட்டிற்குள் அதிமுக எப்போதோ சென்று விட்டதாக திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா விமர்சனம். அதிமுகவில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை அமித்ஷா தான் முடிவு செய்வாரா என்று கேள்வி. விடமாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அவங்க தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஏங்க, அதிமுகவில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அமித்ஷா முடிவு எடுப்பாரா? எதுக்காக போய் பார்த்தீங்க? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இங்கேருந்து டெல்லி போகிறார். அவர் டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சரை பார்க்குறாரு. பார்க்கும்போது நான் என்ன பேசினேன், அவர் என்ன கேட்டார்னு அமித்ஷாவும் சொல்லலை, நான் என்ன பேசுனேன்னு சொல்லலை. இந்த கள்ளத்தனத்துக்கு, இந்த மௌடிகத்தனத்துக்கு அரசியல் என்ன பேரு? பெரியாரை படித்திருப்பதால் திமுகவை ஆதரிக்கிறேன். வெறும் 2 சீட்டுகளுக்காக அல்ல. சீட்டுகளுக்காக திமுகவுடன் கூட்டணி என்று எதிர்க்கட்சிகள் கூறும் விமர்சனத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதில். நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னா அது திமுகவோட இருந்து நம்ம பதவி பெறலாங்கிறதுக்காக இல்லை. நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். உடனே திமுகவுக்கு கொத்தடிமை, திமுகவுக்கு 2 சீட்டு 3 சீட்டு அது கூட உன்னால வாங்க முடியாம தான் நீ கிடைக்கிற வெளியில. ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியல. அதுல என்ன பெருமை? என்எல்சி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் கூட்டு சேர்ந்து கொண்டு நாடகமாடுவதாக அன்புமணி காட்டம். என்எல்சிக்காக வேளாண் நிலங்களை பறிப்பதுதான் வேளாண் துறை அமைச்சரின் வேலையா எனவும் கேள்வி. நீங்க தானே வேளாண் துறை அமைச்சர், நீங்க தான் என்ன பண்ணணும்? உங்க வேலை என்ன? வேளாண் நிலங்களை பாதுகாக்கணும், விவசாய நிலங்களை பாதுகாக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாரு? இங்க இருக்கிற விவசாய நிலங்களை அச்சுறுத்தி காவல்துறை ஏவி விட்டு, அங்க இருக்கிற அதிகாரிகளை ஏவி விட்டு
உங்க நிலத்தெல்லாம் புடுங்கி என்எல்சி கிட்ட கொடுக்குறேன். நான் மத்திய அரசுக்கு எதிரானவன்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் இந்த என்எல்சி விவகாரத்தில் மட்டும் 2 பேரும் கூட்டு பண்ணிட்டு இருக்காங்க. டிபிஎஸ் தலைமையில் என்றைக்கும் இணைய மாட்டோம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு யாரும் தங்களுக்கு பிரச்சனை இல்லை எனவும் உறுதி. சார் நான் தான் கிளியராக சொல்றேன் சார். பழனிசாமிங்கிற ஒருவர் முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை அது எங்களை அழைத்து கொண்டு தற்கொலை முயற்சிக்கு சமமான முயற்சியை நாங்கள் உறுதியாக எடுக்க மாட்டோம். இது வேட்டையாட வரும் சிங்கம் அல்ல, வேடிக்கை காட்ட வரும் சிங்கம். தவிக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் விமர்சனம். இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா? நீ வேடிக்கை காட்ட வரவனா இருக்க. ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு? நீ படிச்சிருக்கல, அடிப்படை தெரியுதா? செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம்ன்ற இதுல இருந்தே உனக்கு தெரியல. ஆடு மாடுகள் மரங்களை தொடர்ந்து மலைகள் கடல்கள் ஆறுகளுக்கு அடுத்தடுத்து மாநாடு என்று சீமான் அறிவிப்பு. மலைகளுக்கான மாநாட்டை தர்மபுரியிலும் கடலம்மா மாநாட்டை தூத்துக்குடியிலும் தண்ணீரின் மாநாட்டை தஞ்சாவூரிலும் நடத்த திட்டம். அடுத்து மலைகளின் மாநாடு, மலை வளமே மண் வளம்னு தர்மபுரி கிருஷ்ணகிரியில். அதுக்கப்புறம் கடலம்மா மாநாடு தூத்துக்குடி, அப்புறம் தண்ணீரின் மாநாடு தஞ்சாவூர். பெரம்பலூரில் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு மாவட்ட காவல்துறை அனுமதி. தவைக்காவினர் கேட்ட காமராஜர் வளைவு பகுதிக்கு பதில். மேற்கு வானொலி திடல் பகுதியில் பிரச்சாரம் செய்ய நிபந்தனைகளுடன் அனுமதி. டெட் தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீதேறி தரிசனம் செய்ய யார் யாருக்கு அனுமதி வழங்கப்படும் என்று மனு தாக்கல் செய்ய பொது தீட்சிதர்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. கனகசபை மீதேறி தரிசனம் செய்ய அனுமதி அளித்து நீதிமன்றம் தந்த உத்தரவை தீட்சிதர்கள் மாற்ற முடியாது என்று அறநிலையத்துறை வாதம். பெருவெள்ளம், பயங்கர நிலச்சரிவு உள்ளிட்ட பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட உத்தரகாண்டிற்கு 1200 கோடி ரூபாய் நிதி உதவி. டெராடூனில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பிரதமர் மோடி அறிவிப்பு. உள்நாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் பயணங்களில் பாதுகாப்பு விதிமுறைகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீறுவதாக சிஆர்பிஎஃப் பரபரப்பு குற்றச்சாட்டு. மத்திய அரசுக்கு எதிராக வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை கூறி வரும் ராகுல் காந்தியை மிரட்டும் செயல் என்று காங்கிரஸ் மறுப்பு. பாஜகவிற்கு செலுத்தப்படும் ஒவ்வொரு வாக்கும் கேரள கலாச்சாரத்தை அழித்துவிடும். அமித்ஷாவின் சமீபத்திய வருகையை சுட்டிக்காட்டி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் எச்சரிக்கை. வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் இந்தியாவும் அமெரிக்காவும் திருப்தி அடைந்ததாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு. ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை இந்தியா நிறுத்தினால் மட்டுமே வர்த்தக பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்று அமெரிக்க வர்த்தக அமைச்சர் கூறியதால் குழப்பம். சிக்கிமில் ஆற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழப்பு. 3 பேரை தேடும் பணி தீவிரம். இந்தியா நேபாள எல்லையில் பாதுகாப்பு சோதனைகள் தீவிரம். நேபாளத்தில் வன்முறை காரணமாக பதற்றமான சூழல் நிலவுவதால் நடவடிக்கை. அமெரிக்காவில் 3000 பேரின் உயிரை பறித்த இரட்டை கோபுர தாக்குதல் நினைவு நாள் கடைபிடிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்ப், மனைவி மெலானியா உள்ளிட்டோர் பங்கேற்று அஞ்சலி. கபடி லீக்கில் பரபரப்பான ஆட்டத்தில் 1 புள்ளி வித்தியாசத்தில் பாட்னாவை வீழ்த்தியது மும்பை அணி. குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டெல்லி 10 புள்ளிகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி.